ஹாய் காய்ஸ், நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் சிவில் சர்வீசஸ் ப்ரிலிம்ஸுக்கு ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா டவுன் பிளானிங் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஹராப்பன் கல்ச்சரில் டவுன் பிளானிங் எப்படி இருந்துச்சு, அதோட பேட்டர்ன் எப்படி. ஸோ டவுன் பிளானிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக இருக்கும். ஒன்று லோயர் டவுன், இன்னொன்று சிட்டடல். லோயர் டவுனுன்றது நார்மல் பீப்புள்ஸ்க்கும், சிட்டடல் அப்படின்றது கிங்குக்கும் உள்ளது. அடுத்ததாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அக்ரிகல்ச்சர் அண்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். அதாவது அந்த பீரியடில் அக்ரிகல்ச்சர் எப்படி இருந்துச்சு, அது போக அவங்க என்னென்ன அனிமல்ஸ்லாம் பழக்கப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் என்னென்ன டெக்னாலஜி இருந்துச்சு, அதாவது பார்த்திங்கன்னா பிரான்ஸ் டூல்ஸு, அது போக நைஃப்ஸு, ஆக்சஸ்ஸு, ஸ்பியர்ஸு, அது போக யுட்டென்சில்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா அங்கே அயன் கிடையவே கிடையாது. ஹராப்பன் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் அது பிரான்ஸ் ஏஜ் தான். ஹராப்பன் பீரியடை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்டோனு, மெட்டலு, ஷெல்லு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சேல் பண்ணியிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் மணி, மெட்டல் மணி அப்படி எதுவும் கிடையாது. பார்ட்டர் சிஸ்டம் தான் அப்போ இருந்துச்சு. அதுபோக சோஷியல் ஆர்கனைசேஷன் எப்படி இருந்துச்சு, பாலிட்டி எப்படி இருந்துச்சு, ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க, அதுபோக ஒரு மேல் டயட்டி பசுபதி சீல் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்ன ரீசனுக்காக ஃபாலோ பண்ணாங்க, வேறு என்னென்ன ஒர்ஷிப்ஸ் இருந்துச்சு, என்னென்ன வழிபாடுகள் பின்பற்றினாங்க, ட்ரீ அண்ட் அனிமல் ஒர்ஷிப்னு இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான ட்ரீஸ் அண்ட் என்னென்ன மாதிரியான அனிமல்களை வழிபட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதுபோக ஹராப்பன் ஸ்கிரிப்ட் எப்படி இருந்துச்சு, அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங்காலாம் எதுவும் எழுத மாட்டாங்க. சின்ன சின்ன சிம்பிள்ஸ் தான், அதுவும் சீல்ஸில் தான் நம்ம பார்க்க முடியும். அந்த சிம்பிள்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்றது இப்போ வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. அது போக வேறு என்னென்ன வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சீல்ஸ் அண்ட் சீலிங்ஸ். அதாவது சீல்ஸ்லாம் எதில் உருவாக்குனாங்க, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க, எதுக்காக சீல்ஸ் உருவாக்குனாங்க, அதை ஸ்டாம்ப் மாதிரி யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன லாபம், வேறு என்னென்னதுக்கெல்லாம் சீல்ஸ் அண்ட் சீலிங்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த சீல்ஸ் அண்ட் சீலிங்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் அண்ட் காமர்ஸ்லேயும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுபோக இமேஜஸ் அப்படின்னாக்கா இந்த இடத்துல மெட்டல் இல்லைனா ஸ்டோனில் உருவாக்கப்பட்ட ஸ்கல்ப்சர்ஸை தான் அவங்க இமேஜஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அது எப்படி இருந்துச்சு, என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த இமேஜஸில் அப்படின்றத கவனிக்கிறது ரொம்ப அவசியம். அது போக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா டெரகோட்டா ஃபிகரின்ஸ். டெரகோட்டா அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா சுடுமண்ணில் செய்யப்பட்ட பொம்மைகள் என்னென்ன, பேர்ட்ஸ், டாக்ஸ், ஷீப்ஸ், கேட்ஸ் அண்ட் மங்கீஸ் இந்த மாதிரி நிறையா இருந்திருக்கு. இதெல்லாம் ஏன் நோட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இதை வச்சு தான் நாம் அந்த பீரியடில் என்னென்ன அனிமல்ஸ், பேர்ட்ஸ்லாம் அவங்க பழக்கம் வச்சுருந்தாங்க, என்னென்னத்தை பழக்கியிருந்தாங்க நமக்கு தெரிய வரும். அதுக்கு அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது ஸ்டோன் ஒர்க்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது எண்ட் ஆஃப் த இண்டஸ் கல்ச்சர். இது எப்படி முடிவடைஞ்சிச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றது இப்போ வரைக்கும் தெளிவாகவே தெரியலை. இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்க ஆர்காலஜிஸ்ட் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த ஹராப்பன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டேன். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஒன்று கண்டிப்பாக தேவை, அதை கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வேதிக் சிவிலைசேஷன். வேதிக் பீரியடை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அரைவல் ஆஃப் தி இண்டோ ஆரியன்ஸ். இண்டோ ஆரியன்ஸ்னால் யார், அவங்க எப்படி வந்தாங்க, அதை தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டியது ட்ரைபல் கான்ஃப்ளிக்ட்ஸ். இங்கேருந்து லோக்கல் ட்ரைபல் பீப்புளோட அவங்களுக்கு என்னென்ன கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டது, அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம மைனூட்டாக கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ வேதிக் பீரியடை பொறுத்த வரைக்கும் அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது கேட்டில் ரியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சர். கேட்டில் ரியரிங் அதாவது கால்நடை வளர்ப்பு எப்படி இருந்துச்சு அந்த பீரியடில். அதுக்கடுத்தது அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் அந்த பீரியடில் நல்ல செழிப்பாகவே தான் இருந்துச்சு. என்னென்ன வகையான தானியங்கள் பயிரிடப்பட்டது, அதுபோக என்னென்ன மாதிரி உழவுகள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா அது ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பார்க்க போகிறது ட்ரைபல் சீஃப்டம். ட்ரைபல் சீஃப் யார், எந்த வகையில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், எதுக்காக அவர் தலைவராக உட்கார வைக்கிறாங்க, என்ன முறை அதுக்கு அப்படின்றத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ட்ரைப் அண்ட் ஃபேமிலி வேதிக் பீரியடில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ட்ரைபை பொறுத்த வரைக்கும் மக்களோட ப்ரைமரி லாயல்ட்டி அவங்களோட ஜனத்துக்கு தான். அதாவது குலம், ஒரு குலம் இன்னொரு குலத்தோட கிளாஷ் ஆகுது அப்படின்னாக்கா அதை தான் வார்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேதிக் பீரியடில். அது போக ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பேட்ரியார்ச்சல் ஃபேமிலி தான், அதாவது விச் வாஸ் ஹெடட் பை ஃபாதர். ரிக்வேதிக் பீரியடில் உமன்ஸுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல, பட் சில்ட்ரன்ஸுக்கும் பிராணிகள் வளர்ப்புக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க.
அதுபோக சோஷியல் டிஃபரன்ஷியேஷன், அதாவது வேதிக் பீரியடில் இருந்த வர்ணா சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதுபோக ரிக்வேதிக் காட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்திரா, அக்னி, வருணா, சோமா இந்த மாதிரி என்னென்ன காட்ஸ் இருந்தாங்க, அவங்க எப்படி வழிபட்டாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். அடுத்ததாக ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது புத்திசம். புத்திசமில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கௌதம புத்தா. கௌதம புத்தானா யார், எந்த ஃபேமிலியை சேர்ந்தவர், எந்த பீரியடை சேர்ந்தவர், எந்த ஏரியாவில் பிறந்தார், அவர் எங்கே என்லைட்மெண்ட் அடைஞ்சார், இதை பற்றிலாம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது போக டாக்ட்ரின்ஸ் ஆஃப் புத்திசம், புத்திசம் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க, இதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கதும் ரொம்ப அவசியம். அடுத்தது புத்திசம் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு என்ன காரணம், அது போக புத்திசம் எங்கே முடிஞ்சிச்சு, அது டிக்ளைன் எப்போ ஆரம்பித்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் புத்திசம் இந்தியாவை விட்டு மறைஞ்சு போயிருந்தாலும் அது ஏற்படுத்தின இம்பேக்ட் என்னென்ன, அது இப்போ வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணப்படுது, சொசைட்டியை பொறுத்த வரைக்குமோ இல்லை எக்கானமியை பொறுத்த வரைக்குமோ அதனால் என்ன லாபம், அது இன்னும் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கதும் ரொம்ப அவசியம். அதே போல் நாம் பார்க்க வேண்டியது அடுத்தது ஜெயினிசம். ஜெயினிசமோட காசஸ் என்ன, அதோட ஆரிஜின் என்ன, இதை பற்றி பார்க்க வேண்டியது. அதுக்கு அடுத்தது வர்தமன மகாவீரனா யார், அவர் எந்த ஃபேமிலியை சேர்ந்தவர். இப்போ புத்தாவில் பார்த்த மாதிரி நாம் இதில் எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கோம். அவர் எப்போ பிறந்தார், எந்த வில்லேஜை சேர்ந்தவர், எந்த பீரியடில் பிறந்தார், அதுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்ணார், இதெல்லாம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது டாக்ட்ரின்ஸ் ஆஃப் ஜெயினிசம். ஜெயினிசம் நமக்கு 5 விஷயத்தை சொல்லித்தருது. அது என்னென்ன அப்படின்னா வயலன்ஸ் இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அளவுக்கு அதிகமாக நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது, அது போக தன்னடக்கத்தோடு வாழணும். இந்த 5 விஷயத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கடுத்து ஸ்ப்ரெட் ஆஃப் ஜெயினிசம். ஜெயினிசம் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, காமன் பீப்புளுக்கு எப்படி போய் சேர்ந்துச்சு, அதை கொண்டு போய் சேர்த்தது யார் யார், என்ன வகையில் என்ன முறையில் அதை சேர்த்தாங்க அப்படின்றத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெயினிசம். ஜெயினிசம் பொறுத்த வரைக்கும் சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க, அது போக வேறு என்னென்ன பண்ணாங்க, அது போக அவங்களோட வழிபாடு முறைகள் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது போக இந்த பீரியடில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, ஸ்கல்ப்சர்ஸ் எப்படி இருந்துச்சு, பெயிண்டிங்ஸ் என்னென்ன இருந்துச்சு, கேவ்ஸ் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது ஏன்ஷியன்ட் இந்தியாவில் என்னென்ன டெக்னாலஜி இருந்துச்சு அப்படின்னா டையிங் மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீல் மேக்கிங், அது மூலமாக இந்த வால்ஸ் வேறு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் ஸ்டீல் மூலமாக உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்டீல் பில்லர் பாருங்கள், இது அந்த பீரியட்லேயே அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஸ்கல்ப்சர் மேக் பண்ணியிருக்காங்க ஸ்டீல்லையே. மேத்தமெட்டிக்கல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஆரியபட்டாவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன, பிரம்மகுப்தா யார், அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன, பாஸ்கராச்சாரியாவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கௌட்டில்யாஸ் அர்த்தசாஸ்திரா பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு அடுத்தது எம்பரர் அசோகா, அவரோட பீரியடில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அவர் எப்படி வச்சுருந்தாருன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மெடிசினை பொறுத்த வரைக்கும் சரக் சம்ஹிதா அப்படின்னா என்ன, சுஷ்ருத சம்ஹிதா அப்படின்னா என்ன, அதுபோக சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்டில் ஃபிசிக்ஸ் எப்படி இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, அஸ்ட்ரானமிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். கடைசியாக ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் அந்த பீரியடில் ஷிப் பில்டிங் ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஜியாகிரஃபிக்கல் நாலேஜ் இல்லாமல் அவங்களால கடல் வழி பயணம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 செக்ஷனில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். இது ஃபிலாசபிக்கல் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கணும் அப்படின்னா கோல்ஸ் ஆஃப் லைஃபோட கோல்ஸ் என்ன அப்படின்றத பற்றி அந்த பீரியடில் என்ன சொல்லியிருக்காங்க, அது போக சம்கியா அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். அதாவது நம்ம காடுக்கு தேங்க்ஸ் சொல்கிறத விட நேச்சருக்கு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யோகா, ஹீலிங் வித்தவுட் மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த யோகா ஸ்கூல் எ பர்சன் கேன் அட்டைன் சால்வேஷன் த்ரூ மெடிடேஷன் அண்ட் ஃபிசிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நியாயா, அதாவது லாஜிக்கல் நாலேஜ். ஒன் பர்சன் கேன் அட்டைன் சால்வேஷன் த்ரூ அக்யூசிஷன் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வைசேஷிகா அப்படின்னா கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த டிஸ்கஷன் ஆஃப் மெட்டீரியல் எலிமெண்ட்ஸ். அதாவது இந்த வைசேஷிகா ஐடியா தான் ஃபிசிக்ஸோட பிகினிங். மீமாம்சா அப்படின்னாக்கா பகுத்தறிதல் மற்றும் பொருள் விளக்கம் தருதல். அடுத்தது வேதாந்தா அப்படின்னா த எண்ட் ஆஃப் த வேதா. அடுத்தது சர்வாக்கா அண்ட் த மெட்டீரியலிஸ்டிக் வியூ ஆஃப் லைஃப் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும்.
மெட்டீரியலிஸ்டிக் வியூவை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டாக கருதப்பட்டது எதுனா சம்கியாவும் வைசேஷிகாவும் தான். இந்த சாப்டரை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக கவர் பண்ணணும் அப்படின்னாக்கா ஏன்ஷியன்ட் இண்டியன் ஹிஸ்ட்ரி பை ஆர்எஸ் சர்மா அந்த புக்கில் சாப்டர் நம்பர் 29 ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே காய்ஸ், ஆல்மோஸ்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ மெடிவல் இண்டியன் ஹிஸ்ட்ரியை பற்றி செப்பரேட்டாக போடுறேன். தேங்க்யூ.